கடமை முழம் என்ன விலை? 2 ரூபாய். 2 ரூபாயா? 2 ரூபாய் இருந்தா எவ்வளவு இடியாப்பம் சாப்பிடலாம்? இடியாப்பம் தலையில வைக்க முடியாதே. கொஞ்சம் விலையை குறைச்ச கூடாதா? வேணும்னா 1.25க்கு தரேன். 1 ரூபாய்க்கு கிடைக்காதா? 1.50க்கு தரேன். அது கம்மி கிடையாது. வாங்குறீங்களா இல்லையா? போயிட்டாங்களா? பணக்காரங்களா? பெரிய பணக்காரங்க. கார்ல வேற வந்துடுறாங்க. பேச்சு மட்டும் இடியாப்பம் திங்கிற பேச்சு. சரியான சாப்பாட்டு ராம போல இருக்கே. என்னடா இது? உனக்கும் எம்மாதிரியே எடுப்பா பல்லு இருக்கு. அதான் நானும் கேக்குறேன், ஏன் என்ன மாதிரி உங்களுக்கு பல்லு எடுப்பா இருக்கு? இப்படி அழகான பல்லெல்லாம் சில பேருக்கு தான் அமையும். பல்லு எடுப்பா இருந்தா சொல்லு சுத்தமா இருக்குங்கிறேன். ஆமா, ஜோசியம் உண்மைதான் சொல்லணும். கிளி பொய் சொல்லாதுப்பா. இதுவே போய் கிளி எங்கன்னா பேசுமா? பேசும், என் கிளி பேசும். பேச ஆரம்பிச்சா பேசிக்கிட்டே இருக்கும். எங்க பணத்தடு? என்கிட்ட இருக்கிறதே இந்த 10 ரூபா தான். காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. இந்த டுபாக்கூர் தானே வேண்டாங்கிறது. கழுத்துல இம்புட்டு பெரிய தங்க செயின் போட்டிருக்க, காசு இல்லைங்கிற. இது கவரிங்க. பேரிச்சம்பழமா? சரி, நானும் என்னமோ நினைச்சேன். அது சரி, இப்ப உனக்கு சாப்பாடு முக்கியமா சோசியம் முக்கியமா சொல்லு. ஒரு 5 ரூபாய்க்கு ஜோசியம் பாருங்க. 5 ரூபாய்க்குன்னா கையில தான் பாக்கலாம். இப்படி வை காசை, கைய நிட்டு. பேர் என்ன? முத்துச்சாமி. முத்துச்சாமியா? முத்துச்சாமி முத்துச்சாமி முத்துப்பல்லு சின்னச்சாமி. நல்ல நேரம் ஆரம்பம் தான் காத்தாயி சொல்லு. இனிமே எங்க இன்னி போக வேண்டாம், இங்கே நில்லு. என்ன பூவாவுக்கு பூவா வரும்னு முருகன் சொல்றானப்பா. அந்த முருகன் என்கிட்ட சொல்லியா? என்கிட்ட சொல்றான்ல. எப்படி? உன் கையில வேலை இருக்குது கண்ணு. எங்க வேலை இருக்குது? ஒரே அழுகா இருக்குது. ஏய் பல்லா, நான் சொல்றத கேளு. இந்த பாரு, இனிமே நீ எங்கேயும் போக வேண்டாம், இந்த கோயில்லயே இரு. நல்ல நேரம் ஆரம்பம் தான். நல்ல நேரத்தை பாக்குறீங்களோ? வருது பார். நல்ல வேலை சார், நான் மட்டும் சரியான நேரத்துல வந்து உங்களை காப்பாத்தல. கரண்ட்ல அடிபட்டு கருவாடா கரை இருப்பீங்க. அடி ஒண்ணு போடாம பள்ளியா எலும்பு உடைஞ்சு போச்சு. என்ன சார், நான் படிக்காத முட்டாளா? ஒரு மனுஷன் கரண்ட்ல அடிபட்டு இழுத்துக்கிட்டு இருக்கப்ப காஞ்ச விறகு கட்டை கொண்டு அடிச்சு காப்பாத்துறதா சார் ஒரு உத்தமமான மனிதனுடைய கடமை. இப்ப யாரு கரண்ட்ல மாட்டேன்? நான் தான் பார்த்தேன். கரண்ட் பிடிக்கல, கை மாட்டி கால் வேற உதறிச்ச. சாணியா உடனியா? சாணியா? சரி பரவாயில்ல சார். இடது கால சாணியை மிச்சம்னா எதிர்காலம் பூரா நல்லா இருப்பீங்கன்னு அர்த்தம். வலது கையில அடிபட்டா என்ன? 2 பேரும் ஃப்ரெண்டா இருப்போம்னு அர்த்தம். கொடுங்க சார் கையா. சாரி சார். ஆமா, உங்க பேரை நான் தெரிஞ்சுக்கலாமா? முத்துசாமி. முத்துன்னு கூப்பிடுவாங்க. ஆஹா, முத்தான பேருங்க. என் பேரு மம்பட்டியா. சொந்த ஊர் மலையூரா? அவர் வேற நான் வேற. ஆமா, நீங்க என்ன வேலை செய்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாமா? அதான் எந்த வேலையும் கிடைக்க மாட்டேங்குது. ஒரே பிரச்சனையா இருக்கு. அப்படியா? டே முத்து. சாரி சார், உங்களை பார்த்தா ரொம்ப பரதாபமா இருக்கு. நீங்க என்ன நம்புங்க. நீ யாரியா? என்ன சார் இவ்வளவு நேரமா ஒண்ணுக்குன்னா தாய் உள்ள மாதிரி பழகிட்டு நீ யாருன்னு கேட்டா என்ன அர்த்தம்? அப்புறம் நம்ம பிரின்சிபுக்கு என்ன வேல்யூ? நம்ம பார்த்து 2 நிமிஷம் இருக்குமா? சரி, அதை விடுங்க. போக போக உங்களுக்கே தெரியும் நான் ஒரு உத்தம புத்திரன்னு. அத நான் சொல்லலாம். சரி, அதையும் விடுங்க. நீ உத்தமே, நான் புத்திரன். போதுமா? வாப்பா போவா. ₹1.5 ஒரு முழம் பூ கிடைக்குமா? ஆமா, நேத்து வந்து பேரம் பேசிட்டு பூ வாங்காம போனது நீங்க தானே? அது நேத்து என்கிட்ட சில்லறை இல்ல, அதான் வாங்காம போயிட்டேன். நீங்க பணக்காரங்க தானே, ₹1.5 கொடுக்க என்ன கஷ்டம்? கஷ்டம்லாம் ஒண்ணும் இல்ல. அது என்கிட்ட இருந்ததுல 100 ரூபா நோட்டு. ₹1.5 100 ரூபா மாத்த முடியுமா? அதான் பார்த்தேன். உங்ககிட்ட ஒரு சில்லறை இருக்காது, அதனாலதான் வாங்கல. நான் ₹1.5 பண்ற கஷ்டம் எனக்கு இல்ல தெரியும்.
என்ன சொல்றீங்க? இல்ல நான் பணம் சம்பாதிக்கிறத பத்தி சொன்னேன். நீங்க அவ்வளவு பெரிய பணக்காரரா? ஆ? ஆமா, பெரிய பணக்காரர். எங்க இருந்து வந்தது அவ்வளவு பணம்? வியாபாரம் செஞ்சுதான், பிசினஸ். என்ன வியாபாரம்? முந்திரி. அப்படின்னா? முந்திரி பருப்பு இல்லைங்க, அதெல்லாம் வெளிநாட்டுக்கு கப்பல் மூலமா அனுப்புறது. அதான் நம்ம மெயின் பிசினஸ். ஓஹோ, தினமும் வருவீங்களா? என்ன தினம் வர வேண்டியதுதான், அதோட வேற என்ன வேலை? என் பிசினஸ் எல்லாம் வந்துட்டாங்க, நான் நாளைக்கு வந்து பூ வாங்கிக்கிறேன். சரி. கார்ல வந்தாலும் எவ்வளவு அன்பா பேசுறாரு. வை ராஜா வை. 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. ஓ உள்ள போச்சு. 80 வச்சு பணம் பாட்டிக்கு 100. என்னப்படி 100? 1 வச்சா 2, 2 வச்சா 4, 4 வச்சா 8, 8 வச்சா 16. வை ராஜா வை. 1 வச்சா 2, 10 வச்சா 20, 20 வச்சா 40, 40 வச்சா 80. வை ராஜா வை. 1 வச்சா 2, 2 வச்சா 4. வை ராஜா வை. உள்ள வச்சா உங்களுக்கு, வெளிய வச்சா கம்பெனிக்கு. 1 வச்சா 2, 2 வச்சா 4. என்கிட்ட 5 ரூபா இருக்கு. 5 வச்சா 10, 10 வச்சா 20. வை. நான் காலையில இருந்து ஒண்ணுமே சாப்பிடல. அதுக்கு என்ன? இந்த 5 ரூபால 4 இடியாப்பம் ஒரு டீ சாப்பிடுவேன். அடிச்சா 8 டீ, 2 டீ சாப்பிடலாமே. வை ராஜா வை. முருகா, முருகா, நீ ஏன் கும்பிடு? வணக்காதாப்பா. வை. வை ராஜா வை. எங்க வைக்கிறது? எங்க வேணா வை. வை ராஜா வை. 5 வச்சா 10. வை ராஜா வை. போச்சு பாட்டிக்கு பணம், போச்சு பணம் கம்பெனிக்கு. வை ராஜா வை. 10 வச்சா 20. வை ராஜா பசிக்குது, காசு திருப்பி கொடு. இந்த பணம் கம்பெனிக்கு போயிடுச்சா? வேற பணம் இருந்தாடே. 1 வச்சா 2, 2 வச்சா. இல்ல இதை விட்டா எனக்கு காசு இல்ல, கொடு. இந்த பணம் கொடுக்க முடியாதுயா, போயா. 1 வச்சா 2 வச்சா நிக்கணும். அவ்வளவு பசி இருந்தா தப்ப குளத்துல கொஞ்சம் தண்ணி குடிச்சு அப்படியே போயிட்டே ஏரியா. காசு கொடு. அது ஒரு கடை தெரியுது, அந்த கடையில போய் வயிறு ஃபுல்லா இடியப்ப சாப்பிட்டு என் கடை கழிவு சொல்லு. எவ்வளவு? எவ்வளவு வேணாலும் சாப்பிட்டுக்க. அந்த கடையில இருக்கிற பூரா இடியப்பத்தை சாப்பிட்டு. ஒரு 12 இடியாப்பம். 24 சாப்பிட்டுக்க. உன் பேரு? நாடாக்குத்து நாராயணன். நான் சொல்லிட்டா? தைரியமா சொல்லலாம். போயிட்டே இரு. ஒரு டீ சாப்பிடு. ஒரு டீ என்ன 5 டீ சாப்பிடலாம். தைரியமா போ. இன்னைக்கு வைராஜவே. என்ன அது இடியாப்பம்? முறுக்கு மாதிரி இருக்கு. நேற்று செஞ்சல இன்னைக்கு வைங்க. இல்ல சார், காலையில தான் போட்டது, கொஞ்சம் ஆறி போச்சாதான். ஆகி போச்சா? எனக்கு தெரியாது. ஒரு நூல் இருந்தா அப்படியே தட்டியெல்லாம் அப்படி இருக்குது. சும்மா குடிக்கிறீங்க. காசு வாங்கல, போய் டீ கொண்டாயா. போயா, போய் சொன்னாக்கள் போய் டீய கொண்டாயா. என்னாச்சு சார்? இது என்ன இடியாப்பம்? அது நேற்று இடியாப்பம் இன்னைக்கு வைக்கிறீங்க? நேத்துக்கு போட்டது இல்ல சார், இன்னைக்கு காலையில போட்டது. கொஞ்சம் ஆறி போச்சு. ஆறி போச்சாது, கீறி போச்சாது. காசு வாங்கல, ஓசியா குடுக்குறீங்க. எல்லாம் நூல் கண்டு சிக்கு இந்த மாதிரி. இன்னைக்கு போட்டது தானே, சாப்பிடுங்க. கையை தெரிய மாதிரி கழனி தண்ணியா? டீயராது சாக்கடை தண்ணி மாதிரியா இருக்குது. என் கடை பேரை கெடுத்துட்டே வந்திருக்கிறீங்க. நீயே குடி. என்ன சாம்பார்ல போய் குளிச்சிட்டீங்க? சரி உள்ள போய் மரியாதையா சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போனா. காசா? இந்த நாடா குத்து நேரம் இல்ல, அவர் கணக்குல இருக்கீங்க. என்னது நாடா குத்து நாராயணா? ஐயோ, அவன் அப்ப வீட்டு கிடையாது, என் அப்ப வீட்டு கிடையாது. மரியாதையா காசு கொடுத்துட்டு போனா. என்கிட்ட யாரு காசு? அப்ப காசு இல்லையா? அப்ப இல்ல, எப்பவுமே என்கிட்ட காசு இல்ல. ஐயோ, காசே இல்லையா? அப்ப காசே இல்லாம நான் சாப்பிட்டு அதிகாரம் பண்ண. வாடா டேய், உன்னை விட மாட்டேன். வாடா, நாடா குத்து. வாடா குத்துறா. எப்படிமா இருக்கா நம்ம பையன்? பரவாயில்லையே, மாவாட்டத்தையும் ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் போல இருக்கேன். அழுவுறியா? ஏன் அழுவுற? அப்போ ஒண்ணு பண்ணு, நீ அழுவுறதா அழுவுற. உன் கண்ணீர் இந்த மாவுல விழறா போல அழுத்தமா குனிஞ்சு அழுவு. எனக்கு கொஞ்சம் உப்பாவது மிஞ்சட்டும். இப்ப உப்பு எப்படி? பத்தல 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 பத்தல. இன்னும் ஒப்பாரி போட்டு நல்லா அழுவு. உழைத்து வாழ வேண்டும், சிலர் உழைப்பில் வாழ்ந்திடாரே. நம்ம பொண்ணு கல்யாணம் ஊர்ல இருக்கிற அத்தனை பேரும் மூக்கல வரல வைக்கிற மாதிரி ஓஹோ நடக்குது பாத்தியா? வாங்க வாங்க, வணக்கம். உள்ள போங்க. பாட்டி 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 ஐயோ பாட்டி 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 இப்படி அநியாயமா விட்டு போயிட்டே பாட்டி. தாத்தா 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 தாத்தா
பொண்ணுக்கு கல்யாணம். இருக்கட்டும், இளவு வீட்டு பக்கத்துல ரேடியோ போட்டுக்கிட்டு போய் கேட்கலாம் யாரும். கேட்டோமே, சொல்லி பார்த்தோமே, அவங்க கேட்க மாட்டேன். அவங்களுக்கும் எங்க குடும்பத்துக்கும் தகராறுப்பா. அப்படியா? நான் போய் கேட்கிறேன். ஏண்டா டேய்? எல்லாரையும் நல்லா கவனிப்பா. என்னப்பா இவ்வளவு லேட்டு? மம்முட்டி டிபன் சாப்பிட்டியா? தம்பி மம்முட்டி டிபன் கூடப்பா. இல்ல பரவாயில்ல, இருக்கட்டும்ண்ணே. ஒண்ணும் இல்ல, பக்கத்து வீட்டுல ஒரு இளவு விழுந்திருக்கு. இப்படி ரேடியோ போட்டுக்கிட்டா எப்படிண்ணே? கொஞ்சம் ஆஃப் பண்ண சொல்லுங்க. ஏப்பா வந்தவங்க சாப்பிட்டாங்கல்ல, சாப்பிடாங்களே சாப்பிட சொல்லி கவனிப்பா. பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கியா? அந்த புறத்தை தூக்குற வரைக்கும் கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ணுன்னு சொன்னேன். ஏய் மத்தியானம் சாப்பாடு இறந்துச்சா? இறந்து சீக்கிரம் ஆள் அனுப்பப்பா. டேய், பக்கத்து வீட்டுல இளவு விழுந்திருக்கா? கொஞ்ச நேரம் ரேடியோவை ஆஃப் பண்ற பேப்பர. யார பார்த்தா பேப்பர்ன்ற? ஒன்னதான்டா. டேய் அந்த வீட்டுல சாவல்ல எது நடந்தாலும் அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. அந்த கிழமை ஏன் கிழமை சாக வேண்டியவன்? ஏன் பொண்ணு கல்யாணம் தானே எனக்கு முக்கியம். டேய், செத்தவங்க பணம் வச்சு குமரனா? இருக்கட்டும்டா. செத்தவனுக்கு வயசு முன்ன பின்னைங்கிறது பெரிய விஷயம் இல்ல. எல்லாருக்கும் உசுறு ஒண்ணுதானே. ஆஃப் பண்ண முடியுமா முடியாதா? முடியாது. நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக, சத்தியமாக எனது வாழ்க்கை மீது ஆணையாக. தெரிஞ்சுக்கணும். ஹலோ, மை டெஸ்ட் 1 2 3. ஐயோ 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 ஐயோ. தாத்தா தாத்தா தாத்தா, என்கிட்ட சொல்ல வந்தத பாதியிலே சொல்லாம போட்டுன்னு போயிட்டீங்க தாத்தா. பக்கத்து விட்டு கல்யாணம் பண்ணு ஒரு பையனை காதலிச்சு ஊரை விட்டு ஓடி போய் 2 நாள் கண்டு கூட்டி வந்து பஞ்சாயத்து பண்ணீங்களே தாத்தா. அதே பொண்ணு நான் 2 தடவை நைட் ஷோ சினிமாவை கூட்டி போயிட்டு வர்றப்ப நடு ரோட்ல கையும் கிளம்ப பிடிச்சி செருப்பால் அடிச்சே தாத்தா. அதே பொண்ணு நீ மறுநாள் நைட் ஷோ சினிமாவை கூட்டி போறப்ப நான் பார்த்துட்டு மூச்சை விடுறே தாத்தா. இன்னைக்கு நீ மூச்சையை விட்டு கிடக்கிறே தாத்தா. இப்ப எவ்வளவு கிறுக்கு போய் கேள போய் மாப்பிள்ளையா கிடைச்சான்னு சொல்லி அவன் கட்டி வைக்க பாக்குறாங்க தாத்தா. உயிரோட இருந்தா இத பாத்துக்கிட்டு சும்மா விடுவியா தாத்தா? தாத்தா தாத்தா தாத்தா. டாக்டர் டாக்டர், என் பசுமாடு காமதேனு 4 நாளா எதுவுமே சாப்பிட மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா என்னால தாங்க முடியாது டாக்டர். கடைசி என்ன அது சாப்பிட்டது? கடைசியா சாப்பிட்டது ஜுராசிக் பார்க் படத்தோட போஸ்டர் தான். வயிற்று வலி இருக்கா? படுக்க போகும்போது கொஞ்சம் வலிக்குது. உள்ள கேட்கலையா? மாட்டுக்கு மாட்டுக்கு தானே சார் நான் சொன்னது. மாடு என்ன செய்யும்? ஐயே என்ன சார் இது 1ஆம் கிளாஸ் பசங்க கிட்ட கேக்குற மாதிரி கேக்குறீங்க? புல்லு ஆஹா. புண்ணாக்கு ம்ஹும். பறிச்சு கொட்ட. ஆஹா. ஓகே சாப்பிடாது. ஓகே ஓகே அது சாப்பிடாதுன்னா சாப்பிடாது சார். ஓகே ஓகே ஓகே. ஓஹோ, அந்த ஓகேவா? என்னது இதுல மாட்டுக்கு மாத்திரை இருக்கு, கொடுங்க. என்ன சார் இது? மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, மாத்திரை எப்படி கொடுக்கறது? என்ன அங்க மாடு துடியா துடிச்சுக்கிட்டு இருக்கு, இங்க வந்து என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? டாக்டர் மாத்திரையை கொடுத்திருக்கிறாரு. நம்ம மாடு வாயே திறக்க மாட்டேங்குது, இந்த மாத்திரை எப்படி கொடுக்கறது? சரி, அது இருக்கட்டும். நீங்க வந்ததுல இருந்து டாக்டராவது வாயை திறந்தாரா? இவர் வாயை திறக்கிறதுக்கு நான் பட்ட பாடு இருக்கேன். இவர் வாய் திறக்க வேண்ட பாடா? ஆமா. கொண்டாங்க. ஏன் சார், இந்த மாத்திரைய மாட்டு கொடுத்தா குணமாயிருமா? என்ன நம்ம மாடை விட அதிகமா ஆட்டுறாரு? சரி, மாட்டாஸ்பத்திரி டாக்டர்னா அப்படிதான் இருப்பாங்க, அதான் குணமாயிரும்ன்றாருல. வாங்க போலாம். இரு, மாத்திரையை கொண்டு போறது பெரிய விஷயம் இல்ல. மாட்டு வாயை திறக்கணும் இல்ல? வாயை திறக்க வைக்கிறது என்ன பெரிய விஷயம்? இந்த மாதிரி ஒரு பைப் எடுத்துக்க, மாட்டு அப்படி மல்லாக்க கவுத்து நசுக்கு, நமக்கு என்ன வாயை திறக்கும். இந்த பைப்பை உள்ள வை, மேல ஒரு மாத்திரையை வச்சு சரட்டு மாத்திரை உள்ள போயிடும். அதுக்கப்புறம் அது திங்கும் பாரு. புல்லு, வைக்கலு, புண்ணாக்கு, போஸ்டரு, உன் துணிமணி, அன்றாயிரம் எல்லாத்தையும் தின்னு அனாதி ஆக்கி உன்னை அம்போன்னு விடல. என் பேரை மாத்தி வச்சுக்க. எப்படியோப்பா, என் மாடு வாயை திறந்து தின்ன ஆரம்பிச்சா போறோம். ஆமா ஆமா, இது யார் பண்றது? இவ்வளவு விவரம் சொன்னவே நான் பண்ண மாட்டேன். நானு என் கண்ணில மம்மிடினா மம்மிடிதான். வைத்தியம் சொன்னது நானும் இவனுக்கு கொண்டு காசை கொடுக்குறேன். போ பெண்ணே. ஏன்பா ஏன் நீ பிடிட்டு போற? இதுக்கு மட்டும் வாயை திறப்பேன். போயா. இனிமே எவன் கூட கூட்டி சேரக்கூடாது. கூட பிறந்த ஒருத்தர் இருக்கான், அவனை ஒரு வழி பண்ணிடுறேன். அவன் கூட தைரியமா பேசலாம்னா இதை அடிச்சா தான் தைரியம் வரும்.
குடிமகனே. வணக்கம் ஐயா. ஐயா, மது இன்ப விடத்திலே நின்றுவதற்காக ஓடோடி இந்த எண்ணெய் ஏமாற்று விடாதீர்கள் ஐயா. ஒரு பெக்கு ஊத்தி கொடுங்கள் ஐயா. ஆமா, நான் சாவித்திரி, இவர் ஜெமினி கணேச. கொஞ்சம் ஜனக்கு வசந்த பேசி பெக்கு இருக்கிறாரு. போடா. இதில் ஏதாவது கொடுங்கள் ஐயா. தர மாட்டேன். ஒரு சிகரெட்டாவது கொடுங்கள் ஐயா. கீழே இடக்கு பொறுக்கிக்க. நான் மன நிம்மதிக்காக குடிக்கிறேன் ஐயா. எல்லா பேரும் என்ன சொல்றாங்க? பார்வதி, யார் அது? என் பொண்டாட்டி என்னாச்சு? இன்னொருத்தரோட ஓடி போயிட்டான். இதுக்கு தான் குடிக்கிறியா? ஆ. பு. ஆ. இன்னைக்கு எவன் மூஞ்சல் முடிச்சேன்னு தெரியல. எனக்கு 3 பொண்ணுங்க ஐயா. என்ன சொன்ன? எனக்கு 3 பொண்ணுங்கன்னு சொன்னேன். அழகுன்னா அழகு, அப்படி அழகு. ஆ. எல்லாம் அவங்க அம்மா ஜாட. ஆஹா. இந்தாங்க. ஆமா, அவங்க பேர் என்ன? அனிதா, வெனிதா, சுனிதா. ஆஹா, அருமையான பேரு. ஆமா, 3 பொண்ணு இல்ல, எந்த பொண்ணு நல்ல அழகா இருக்கும்? மூத்த பொண்ணு கண்ணழகுன்னா, ஆ. அடுத்த பொண்ணு அதை விட அழகு. ஆஹா. 3வது பொண்ணை பத்தி சொல்லவே வேண்டாம். அப்படியா? இந்தாங்க சாப்பிடுங்க. ஆனா அப்படி இருந்தோம், ஆ. அவங்க கல்யாணத்துக்காக நான் எதுவுமே சேர்த்து வைக்கலையா. ஆ. நானும் ஆ. என் 3 பொண்ணுகள் மட்டும்தான் வீட்டுல ஆ. இருக்கோம். அவங்களை கட்டி கொடுக்கிற வரைக்கும் ஆ. என் மனசுக்கு நிம்மதியே இல்லையா. அவங்களுக்கு துணையா யாராவது ஒருத்தர் எங்க வீட்டுக்கு வந்து எங்க வீட்டிலேயே தங்கி இருந்து எங்களோடய சாப்பிட்டு எங்களோடய தூங்கி எங்கள ஒருத்தராவே இருக்கலாம். இந்த காலத்துல நம்பிக்கையான ஆள் யாரு இருக்கா? நான் இருக்கனே. ஆ? டேய். ஏயா? ஏய், ஆ. தப்பா நினைச்சுக்காது. என் 3 பொண்ணுகளும் கள்ளங்கப்படம் எல்லாம் சகஜம் போலவாங்க. ஆ. அதை பெருசா எடுத்துக்க கூடாது. ஆ, எனக்கு அப்படி பழகினாதான் பிடிக்கும். நாளைக்கு என் மூத்த பொண்ணுக்கு பிறந்த நாள். ஆ. வீட்டுல உப்புல இருந்து மிளகா வரைக்கும் எதுவுமே கிடையாது. எல்லாமே என் தலை எழுத்து ஐயா. மாமா. என்னது மாமாவா? ஆமா, இனிமே உங்க குடும்பம் இல்ல, நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கும். அதோட 3 in 1. ஒன்னா அதுதான் உங்க 3 பொண்ணுங்களுக்கும் நான் பாதுகாப்பா இருப்பேன். நானும் சந்தோஷமா இருப்பேன். மாமா, நாளைக்கு வீட்டுல பாருங்க, நடபுறம் நடக்கும். இந்தாங்க, இத புடிங்க, அடிங்க. ஆ. நீ நல்லா இருப்படா. சர்ரா. ஆ? டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர், காப்பாத்துங்க டாக்டர். என்னாச்சு என்னாச்சு? ஐயோ, அது ஏன் கேக்குறீங்க? நீங்க கொடுத்த மாத்திரைய மாட்டு குடுக்க போய் அது வாயை திறந்து பைப்பை திணிச்சு மாத்திரைய போட்டு மம்மட்டியா ஊதுறதுக்கு முன்னாடி மாடு திருப்பி ஊதிடுச்சுங்க. ஆ? மாத்திரை மம்மட்டியா வயிற்றுக்குள்ள போயிடுச்சுங்க. அப்படியே வாங்க, அதோ அந்த அநியாயத்தை பாருங்க. ஐயோ. மாம்ஸ். மாம்சா யாரு? வாங்க மாப்ள. ஏப்பா, அந்த ஜாமான் இறக்கி. என்ன வெயிலு, என்ன வெயிலு. ஓ, ஆமா, உனக்கு கூலி எவ்வளவு? 10 ரூபாய். வச்சுக்க. சில்லறை இல்லைங்க. இதெல்லாம் வாங்குறதில்ல, போ போ. ஆமா, நீங்க பாருங்க, பிராண்டி குடிச்சிருக்கீங்களா? இல்லையே. குடிச்சதில்ல? ஆ. இந்தாங்க. உட்காருங்க மாப்ள. ஆமா, உங்க 3 பொண்ணுகள்கிட்டயே நான் வந்தா எப்படி எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு என்ன பத்தி சொல்லிருக்கீங்கல்ல? எக்கச்சக்கமா சொல்லிருக்கேன். ஆ. உங்களை பார்க்கணும் துடியா துடிக்கிறாங்க. அப்படியா? ஆ. ரொம்ப சந்தோஷம். ஆமா மாப்ள, எங்க வேலை பாக்குறீங்க? என் கம்பெனில நான் மேலதிகாரி, எனக்கு கீழே வேலை வைக்கிறவங்க கீழ அதிகாரி. நினைச்சேன். ஆமா, பொண்ணு கூப்பிடுறது. கூப்பிடுறேன். வருவாங்க. நகைக்கடையில 3 பொண்ணுகளுக்கும் ஆளுக்கு 10 பவுன் ஆர்டர் கொடுத்துட்டேன். சாவா. அப்புறம் பொண்ணை கூப்பிடுறது. குளிச்சுக்கிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. அப்புறம் காஞ்சிபுரத்துல ஸ்பெஷலா 3 பட்டு புடவை ஆர்டர் கொடுத்திருக்கேன். வெரி குட் வெரி குட். பொண்ணை கூப்பிடுறது. கூப்பிடுறேன். அவசரப்படாதீங்க. இனிமே இந்த வேட்டி வரையெல்லாம் நீங்க கட்டக்கூடாது. ஆ? இல்ல இல்ல, பட்டு வேட்டி பட்டி சட்டையோட இருக்கணும்னு சொன்னேன். பொண்ணை கூப்பிடுறது. கூப்பிடுறேன். கூப்பிடுங்க. ரொம்ப அலையாளி மாப்ள. சுனிதா, சுனிதா, ஆனிதா, வாங்கம்மா. என்ன மாப்ள வெக்கப்படுறீங்க? வெக்கப்படாதீங்க. என் பொண்ணுங்க வந்து நிக்கிறாங்க. பாருங்க மாப்ள. அட பாருங்கண்ணா, பாருங்க மாப்ள. கீழே பாருங்க. எங்க வந்து விடுறான் பாரு. சாவுகிறாக்கி, நீ சாகுறதுக்கு ஏன் வண்டி தான் கிடைச்சா? பின்னால எத்தனை வண்டி வருது, அதுல போய் விழ வேண்டியதானே? பார்த்தா படிச்ச மாதிரி இருக்க,
ஒரு டிராபிக்ல ரூல்ஸ் தெரியாது உனக்கு? சோறு திங்கிறியா இல்ல சோத்தை விட்டு சுண்டல் திங்கிறாயா? சாரி சார், வண்டி வர்றத கவனிக்கல சார். என்னத்தை கவனிக்கல? இனிமேல அதை பாத்துப்போம். வா வரதா? ஓகே சார். அப்பா தப்பிச்சண்டா. ஏன் வண்டி தேடிட்டு போறோம், தேடிட்டு போறோம், வண்டியை தேடிட்டு போறோம். போலீஸ் 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 வண்டியை தேடிட்டு போறோம் சார். சைக்கிள் திருடுறது எவ்வளவோ நல்லது. இந்த வேகமா வர்றாங்க. இந்த போலீஸ்காரங்க தொல்லனால ஒரு மனிதன் நியாயமா தொழில் பண்ண முடியலையே. எந்நேரமா ஃபாலோ பண்ணிக்கிருந்தா ஒரு மனிதன் என்னதான் பண்ண முடியும்? இது சரிப்பட்டு வராது. இந்த வண்டி எப்படி விட்டுட்டு போனாதான் நம்ம தப்பிக்க முடியும். முத்து, உனக்கு வண்டி ஓட தெரியுமாப்பா? ஒரு சின்ன ஹெல்ப் பண்றா. இந்த வண்டிய எடுத்துட்டு நேர போனேன்னா ஒரு லெப்ட் கட்டாங்க, அங்க இருந்து ஒரு ரைட் கட்டாங்க, மறுபடியும் ஒரு லெப்ட், மறுபடியும் ஒரு ரைட். அங்க ஒரு கார் பார்க் இருக்குப்பா, அங்க கொண்டு இந்த வண்டியை நிப்பாட்டிட்டேன்னா நான் ஈவினிங் போய் எடுத்துக்கிறேன். நீதான் வழி கரெக்டா சொல்றியா? நீ ஏன் போறது? அவசரமா கொஞ்சம் வேலை இருக்குப்பா, அதுதான் சொல்ல வந்தேன். பாத்துப்போம். சாவியெல்லாம் உள்ளதா இருக்கு. ஒண்ணும் இல்ல, பிரேக் ஆக்சிடென்ட் தான் கொஞ்சம் வீக், மத்தெல்லாம் கரெக்டா இருக்கு. உனக்கு ஒண்ணும் வராதுடா. போ, பை பாய். பூக்காரி இறங்குமா. ஐயோ, நீ சொன்ன இல்லாம ஓட்டிட்டு வந்தேன். உன் வீட்டு வாசல் ஒரு கிணறு இருக்குன்னு சொன்னல, இருக்கு பாரு. அப்ப இந்த வீடு தான் சார். அப்ப நான் போறேன். எங்க வீட்டுக்குலாம் வர மாட்டீங்களா மந்திரி சார்? என் பேரு முந்திரி சார் இல்லம்மா. எனக்கு அப்படித்தானே தெரியும். நீங்க உங்க பேரை சொல்லவே இல்லையே. உள்ள வாங்க. என் பேரு முத்துசாமி. எல்லாரும் என் அன்பா முத்து முத்துன்னு கூப்பிடுவாங்க. நீ எப்படி கூப்பிடு போற பூக்காரி? என் பேரு பூக்காரி இல்ல. எனக்கு அந்த பேர் தான் தெரியும். உன் பேர் என்னன்னு சொல்லவே இல்லையே. என் பேர் ஷாலினி, எங்க அப்பா வச்ச பேரு. ஆனா எல்லாரும் என்ன அன்பா சிக்குன்னு தான் கூப்பிடுவாங்க. ஏன் சிரிக்கிறீங்க? எனக்கு சிக்கு பூக்கரை ஞாபகம் வந்துருச்சு. ஆனா எங்க அண்ணன் மட்டும் என்ன ஏய் முண்டா இங்க வா அப்படின்னு தான் கூப்பிடும். ஒண்ணுக்கு நான் உங்களை அவ்வளவு பாசமா? எங்க அண்ணன் பெரிய ரவுடியா, எல்லாரும் சொல்லுவாங்க. படிக்கட்டு பாத்து பாத்து. இது எங்க வீடு, நீங்க பாத்து வாங்க. இந்த வீட்டு காம்பவுண்ட் குள்ள வந்துட்டா எது எது எங்க இருக்குன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏங்க இப்பதான் எல்லாம் தெரியும் சொல்லிட்டு பொத்துன்னு பாக்குறீங்க? பேசிட்டு வந்ததுல படிக்கிட்ட என்ன மறந்துட்டேன். இதுக்குதாங்க எல்லாம் தெரியும் நம்ம சொல்லக்கூடாது. எல்லாம் கடவுளுக்கு தான் தெரியும். ஆமா, உங்க ரவுடி அண்ணன் பேர் என்ன? வீராசாமி. எல்லாருமே வீச்சிருவா வீராசாமின்னு கூப்பிடுவாங்க. முரட்டு சுபாவம். கோபம் வந்தா எல்லாரையும் அடிச்சிருவாரு. எங்க அப்பா கூட அடிச்சிருக்காரு. எங்க அம்மா சாவுக்கு காரணமே எங்க அண்ணன் தானோ. ஆமா, வீட்டுல வேற யாரும் இல்லையா? இல்ல. உங்க அப்பா? அப்பா உயிரோட இல்ல. ஒரு கச்சேரியில பாடிட்டு இருக்கும் போது வாயில இருந்து ரத்தம் வந்து அப்பவே. ஐயோ, உங்க மனசு ரொம்ப நோக்கடிச்சுனா என்ன மன்னிச்சிருங்க. சேச்சா பரவாயில்ல, நீங்க தெரிஞ்சா கேட்டீங்க. நீங்க உட்காருங்க, நான் இப்ப வரேன். பிடிங்க. என்னதுங்க இது? மோருங்க, குடிங்க. காரெல்லாம் ஓட்டிட்டு வந்தீங்க, ரொம்ப களைப்பா இருப்பீங்க. நீங்க பணக்காரங்க, இந்த 7 வீட்டு மோரெல்லாம் குடிப்பீங்களா? உங்களுக்கு யார் சொன்னது பணக்காரங்களுக்கு எல்லாம் மோர் பிடிக்காதுன்னு? நான் அந்த லிஸ்டே இல்லைங்க, நான் வேற ஆளு. என்ன ஒண்ணு, எனக்கு ஒரு டம்ளர் மோர்லாம் பத்தாது, ஒரு 4 டம்ளர் தேவை. மோர் நல்லா டேஸ்டா இருக்குதுங்க, இன்னும் ஒரு டம்ளர் கிடைக்குமா? ஐயோ, வேற இல்லையே. இப்ப நீங்க குடிச்சது ஊத்த வச்ச மோர் தான். புடிங்க. ஏங்க, நான் வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருங்க. உங்க கையால மோர் குடிக்கிறதா நான் கொஞ்சம் குடிச்சேன். சிக்கு ஏங்க, உங்களை நான் சிக்கன் கூப்பிடலாமா? ஓ, அதான் சொன்னேனே, என்கிட்ட அன்பா இருக்கிறவங்க என்ன சிக்கன் கூப்பிடுவாங்கன்னு.
உங்களுக்கு என் மேல அன்பு இருந்தா கூப்பிடுங்க. ஏங்க உங்க வீணெல்லாம் வாசிக்க தெரியுமா? அப்பா கூட சேர்ந்து மேடையில பாடிட்டு இருந்த காலத்துல நான் தான் வீணை வாசிப்பேன். அந்த வீணை தான் இது என் உசுறு. இதை தொட்டு பார்க்கும் போதெல்லாம் எனக்கு எங்க அப்பா ஞாபகம் வரும். எனக்கு சொந்தம்னு சொல்லிக்கிறதுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. வீட்டுல இருக்கிறதெல்லாம் அண்ணன் வித்துட்டாரு. இது பாத்தீங்களா, 2-3 கம்பி அறுந்து போயிருக்கு. இத வாங்கி தரதுக்கு எனக்கு யாருமே இல்ல. எங்க அண்ணா கிட்ட கேக்குறதுக்கு எனக்கு பயமா இருக்கு. இந்த கம்பியை வாங்குறதுக்கு நான் உண்டியில பணம் சேர்த்து வச்சிருக்கேன். நான் வரேங்க, வண்டியை வேற கொண்டு போய் விடணும். வண்டி விடணுமா? எங்க? சர்வீஸுக்கு, சர்வீஸ் வண்டி கழுவுறது. நான் வரேன்.